ನೋಡಿಯಾ ತೇನ್ ಮೆಂತದು கல்யாணத்தையே ஜூம்ல செஞ்சனா தேன் நிலவ ஜூம். தேன் ஜூம் நிலவு. தேன் ஜூம் நிலவு. தேன் நிலவிற்கு ஐரோப்பாவா என்ற அதிர்ச்சியில் வாயை பிளந்த கணவனை அபிராமி வழக்கம் போல புழுவை பார்ப்பது போல பார்த்தார். என் தோழி போன வாரம் அவ பொண்ணு கல்யாணம் ஆனவுடன் செந்தோசால தேன் நிலவிற்கு 2000 வெள்ளிக்கு அறை பதிவு செய்தாலாம். மாஸ்க் கிளிய பேசுறா. அதான் நம்ம பையன் ரமேஷையும் மருமகளையும் தேன் நிலவிற்கு ஐரோப்பான்னு நான் முடிவு செஞ்சிட்டேன் என்றவளை வழக்கம் போல் புரியாமல் பார்த்தார் குணா. ஏமா, இந்த கொரோனா காலத்துல நாம பொண்ணு பார்த்து கல்யாணம் செஞ்சு எல்லாமே ஜூம் மூலம் தானம்மா, இதுல எப்படிம்மா ஐரோப்பா தேனிலவு என்றார் குணா. நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குங்க. கல்யாணத்தை ஜூம்ல செஞ்சனா தேனிலவை ஜூம்ல செய்ய மாட்டேனா? சீக்கிரம் கிளம்புங்க, நாம தேனிலவை ஏற்பாடுகளை போய் பார்க்கணும் என்று அவசரப்படுத்தினாள் அபிராமி. காரை அபிராமி ஓட்ட ஆரம்பித்தவுடன் குணா கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார். என்னங்க இப்படி கொரட்டை விட்டா? எப்படி வண்டி ஓட்டுறது? எழுந்திருங்க, இடம் வந்துருச்சு என்று அவளின் சத்தம் கேட்டு கண் திறந்து பார்த்தவர் திகைத்தார். மகனின் கல்யாணத்திற்கு பெண் வீட்டார் ஏற்பாடு செய்திருந்த ஜூம் ஏற்பாட்டாளர் வணக்கம் சொல்லியவாறே நின்றிருந்தார். ஏய் அபிராமி, இவர் எதிர்கட்சி ஆளாச்சே, இங்க எப்படி என்றவரிடம் பெருமையாக, ஆளை வாங்கியாச்சு, இப்ப இவர் நம்ம கட்சி, எப்படி என் ராணி தந்திரம் என்றவாறே இறங்கினார். வாங்க மேடம், எல்லா ஏற்பாடும் தயார். சார், வேணும்னா கார்லே இருக்கட்டும், அவருக்கு எப்படி நம்ம பேசுறது புரிய போறதில்ல என்று முதல் வசனத்திலேயே அபிராமியின் அபிமானத்தை பெற்றான் ஜூம் ஏற்பாட்டாளர் ஜூமியன். பரவாயில்ல, வரட்டும், நீனா எதுக்கு கார்ல ஏசி, இறங்கி வாங்க என்று மிரட்டலாய் அவள் கொடுத்த குரலுக்கு பின்னாலே ஓடினார் குணா. மேடம், இது 5 நாள் ஐரோப்பா பயண திட்டம். பாரிஸ்ல ஈஃபில் டவர், ரோம் நகரம், வெனிஸ் படகு சவாரி, பீசா கோபுரம், இந்த 5 நாள்ல பார்த்துடலாம். உங்க பையனையும் மருமகளையும் இங்கேயே நாளைக்கு காலையில அனுப்பிடுங்க என்றவாறே அந்த கட்டிடத்தில் மேல் தளத்தில் இருந்த முதல் அறைக்கு அவர்களை கூட்டி சென்றார். யோ, என்ன இடமையா இது? அரை பெருசாதான் இருக்கு, ஆனா முழுக்க முழுக்க பச்சை துணி சுவரெல்லாம் ஒட்டி இருக்கு, கட்டிலும் சோஃபாவும் மட்டும் இருக்கு என்று எகிரிய குணாவை கண்டு கொள்ளாமல் ஜூமியன் மேலும் விவரித்தான். மேடம், இந்த அறை முழுவதும் உயர் தொழில்நுட்ப பச்சை துணியால் ஒட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் நான் முன்பு சொல்லிய இடங்களில் ஜோடிகளாக சிலரை வேலைக்கு வைத்துள்ளேன். அவர்கள் தொப்பியில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அவர்கள் உங்கள் மகன் ஜூமில் சொல்லும் திசையிலும் இடத்திற்கு செல்வார்கள். அது இங்கு திரையில் தெரியும். மேலும் அறையில் வெளிச்சம், சத்தம், காற்று எல்லாம் அந்த இடத்தில் இருப்பது போல தானாக மாறிவிடும். இது 3D திரைப்படம் பார்ப்பதை விட தத்ரூபமாக இருக்கும். 5 நாள்களுக்கு பிறகே அறையின் வெளியே வர முடியும் என்று அவன் சொன்னதை அபிராமி மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார். குணா வழக்கத்திற்கு மாறாக தான் அறிவாளி என்பதை நிரூபிக்க அந்த வாய்ப்பாக நினைத்து கேட்டார். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா தேனிலவுக்கு போனா ஆசை ஆசையா பரிசுகள் வாங்கணும். ஐரோப்பாவை உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு ஏன் பையன் இந்த சுவத்துல பார்க்கணுமா? ஐயோ ஐயோ என்று கிண்டலாக கேட்டார் குணா. மேடம், இவரோட எப்படி வாழுறீங்க? இவரை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணும் என்று மழுப்பினான் ஜூமியன்.
டேய் டேய் நடிக்காதடா, பதில் சொல்லு என்று மனத்துக்குள் வீரமாக பேசினார் குணா. சார், பரிசு பொருள் எது வேண்டுமானாலும் ஐரோப்பாவில் எந்த கடையில வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடைக்கு என் ஆளுங்க போவாங்க. இங்க இருந்தே பொருளை பார்த்து விலையையும் இவங்க குரல்ல ஜூமில் நேரடியாக பேசி வாங்கிக்கலாம். 2 நாள்ல கைக்கு வந்துடும். இவ்வளவு யோசித்த நாங்க உப்புமா சாப்பிட வைப்போமா? இந்த 5 நாள் சுற்றுலா தலங்கள் திரையில் காணும் இடங்களில் உள்ள எந்த உணவகமாக இருந்தாலும் இங்கே இருந்தே அதே உணவை ஆர்டர் செய்யலாம். இங்கே தேர்ந்த சமையல்காரர்கள் சமைத்து அதை அறைக்கு உடனே அனுப்பி வைப்பார்கள். மலைப்பாக கேட்டுக்கொண்டிருந்த குணா தயங்கியவாறே, ஏம்பா, இதுக்கெல்லாம் எவ்வளவு மொத்தமா கட்ட வேண்டியிருக்கும் என்றார். சார், மேடம் ஏற்கனவே முழு தொகையும் கட்டிவிட்டார்கள். வெறும் 12,000 வெள்ளிதான் என்றவன் குணா மயங்கி விழுவதை எதிர்பார்த்து காத்திருந்ததை போல் தாங்கி பிடித்தான். வணக்கம் பிரியா. நாம ஏற்கனவே ஜூம் தாண்டி வருவாளா முதற் பகுதி நம்ம பார்த்தோம். அந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அதுக்கடுத்து நாம் தாம் ஜூம் கல்யாணம், தாம் ஜூம் கல்யாணத்துல அந்த கல்யாணத்தை எப்படி அவங்க நடத்தினாங்கன்னு பார்த்தோம். இப்ப ஆசிரியர் 3வதாக என்ன கொண்டு வந்திருக்காரு? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு இல்லையா? தேன் ஜூம் நிலவு அப்படின்னு நீங்க அந்த தலைப்பை நினைச்ச உடனே என்ன நினைச்சீங்க? நான் தேன் ஜூம் நிலவுனா சரி, ஓகே, ஜூம் வழியா ஏதாவது ஐடி பண்ணி பின்னாடி போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா தேன் நிலவே ஜூம் வழியா நடத்துவாங்கன்னு நினைச்சு பாக்கல. படிக்கதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா, இது பயங்கர எதிர்பாராத ட்விஸ்டா இருந்துச்சு. அதுவும் ஐரோப்பாவிற்கு, இங்க கூட இல்ல, ஐரோப்பாவில் அதுவும் அப்படியான, அதாவது அந்த ஜூம்ல கல்யாணம் நடந்தாலும் ஜூம்ல பெண் பார்க்க படலம் நடந்தாலும் அந்த தேனிலவுக்கும் அவங்கள ஜூம்ல கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க மாமியார் நினைத்ததையும் பாராட்டது அப்படின்னு கதாசிரியர் சொல்றதையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அதை எப்படி அவர் கொண்டு போனாரு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுகிறது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திருப்பியும் மாமியாரோட அவங்களோட கௌரவத்தை நிலைநிறுத்துறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்து சென்டோசால புக் பண்ணிட்டாங்களாம் அவங்க பொண்ணுக்கு. அவங்க என்ன சென்டோசால பண்றது, நம்ம இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திருப்பி அவங்களோட இம்பார்ட்டன்ஸ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது நினைச்சு பாக்கல, நான் கூட என்ன இருக்கும்னு தான் யோசிச்சேன். நல்லா இருந்தது. இல்ல, அதாவது அந்த திருமணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அந்த தேனிலவும் ஒரு குறையாக இருக்கக்கூடாது. அந்த மற்ற தன்னுடைய தோழிகளுக்கு நடத்துற மாதிரி தன் பிள்ளைக்கும் வரணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையா அதை யோசிச்சு அந்த மாமியார் கேரக்டர்ல அவர் கொண்டு வந்ததும் எனக்கும் பிடிச்சிருந்தது. அதே சமயத்துல ஆனா அதுல அவங்க அப்பா, அந்த கணவர் இங்கேயும் ஒரு அப்பாவித்தனமா என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவர் தானே செலவு பண்ண போகிறாரு, அதனால அவர் அதை யோசிக்கிறாரு. ஏன்னா நிஜமாவும் போய் பார்க்க போறது இல்ல, ஜூம் வழியா இருக்கிறதுக்கு செலவு பண்றது அவர் தான் ஃபுல்லாவே இது பண்ணிட்டு இருக்காங்க. மாமியார் அவங்களோட இது இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதை அனுபவிக்க போறது அவங்க அப்பா தாங்கிறதுனால அவர் அது பினான்சியல் பத்தி அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த கதையாசிரியரோட ஐடியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தா, நிகழ்வாழ்வுல அப்போ இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் தேனிலவே போயிருக்க மாட்டாங்க. கதையாசிரியரோட ஐடியா இருந்ததுன்னா நிறைய பேர் தேனில ஜூம் வழியா கூட கொண்டாடி இருக்கலாம். இல்ல, இந்த கதைய படிச்சு கூட இனிமே வரவங்க அப்படி செஞ்சாலும் எதிர்காலத்துல கண்டிப்பா முயற்சி பண்ணலாம்.
அதே சமயத்துல அந்த மாமியாரும் அவங்களும் சொல்றாங்க பாருங்களேன். அந்த ஜூமின்னு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமா தான் கதாசிரியர் கொண்டு வராரு. அவரும் அந்த கதாசிரியத்துல நிறைய விஷயங்கள், அந்த எதிர்க்கட்சியாளரு, நாங்க நான் வந்து கட்சி வாங்கிட்டேன் அப்படின்னு அவரு ரொம்ப தத்ரூபமா அந்த நையாண்டியா அந்த சொன்னதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வேற என்னது எப்படி என் ராணி தந்திரம் வேற. அதெல்லாம் அந்த மாமியார்ல அந்த கேரக்டருக்குள்ளேயே அவர் இறங்கி நல்லா எழுதியிருக்காங்க. அப்புறம் அந்த ஜூமியனும் குறைபாடு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஜூமியனை பத்தி? கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே சில தத்துவங்கள் எல்லாம் அந்த ஃபெமினிசம் பேஸ்ட் இல்ல. ஆனா வந்து கதையாசிரியர் வந்து ஃபெமினிசம்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன எப்படி என் ராஜா தந்திரம்னு சொல்ற ராணி தந்திரம் அப்படிங்கறது வந்து அவர் நல்லா அழகா அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அந்த கதை அம்சத்துல. அது நல்லா இருந்தது. ஜூமி கதாபாத்திரம் வந்து ரொம்ப இந்த இடத்துல நகைச்சுவை வந்து ஜூமி கதாபாத்திரமும். ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு வீட்டுல வந்து பெண்ணோட இதுதான் உயர்ந்து இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து மாமியார் அபிராமி கிட்டயே எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்காரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். சோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க கார்லயே சொல்லட்டும் அப்படின்னு அவரு சொல்றது. அது வந்து ஏன்னா வந்து இவங்கள்ட்ட பேசிட்டாலே போதும். ஆமா ஜூமியர் சொல்றது. அவர் எதுக்கு வரணும், அவர் கார்லயே இருக்கட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அப்ப அந்த சமயத்துல எனக்கு என்ன தோணுதான், எங்க இந்த அபிராமியோட கணவர் வந்து இவரோட பிளான் எல்லாம் தடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு அச்சமும் அவங்கிட்ட அதுவும் இருந்துச்சு. யோசிக்கிறாரு. ஏன்னா இவங்களை ஈஸியா இது பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தாருன்னா அவருக்கு வந்து பணம் தான் முக்கியம். இவங்களுக்கு வந்து அதை யோசிக்க மாட்டாங்க. அதனால கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி. அதனால அவரை இன்டைரக்டா அந்த அந்த அவருடைய பயமும் அந்த கதாசிரியர் வந்து ஏன் இவரை அங்க ஏசியில கார்லயே உட்கார வச்சிடலாமே, இவர் எதுக்கு கூட வரணும், எனிவே இவருக்கு சொன்னாலும் புரியாது அந்த மாதிரி இன்டைரக்டா அந்த கணவரையும். பட் அந்த அம்மா வந்து இல்ல கார்ல எதுக்கு ஏசி வீணா போகும், ஏசி வேஸ்ட். அவங்க ரொம்ப இதுல மிச்சப்படுத்துறாங்க. ஜூம்ல இருக்க தேனிலவுக்கு அவங்க 12,000 வெள்ளி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து கணவருக்கு வந்து ஏசி எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. சோ அதுல அவங்க வந்து மிச்சத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதெல்லாம் வந்து கதையாசிரியர் வந்து கரெக்ட் அந்த அளவுக்கு தெளிவா சொல்றாங்க. அவங்க எதுல வந்து மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, எப்படி இன்னொரு விதத்துல வந்து அவங்களோட செலவு பண்றாங்க அப்படிங்கிறது. இல்ல கதாசிரியர் அது நுணுக்கமாவும் அதுல நமக்கு தெரிவிக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி. இது அதே சமயத்துல இந்த ஜூமியன் மூலமா இந்த ஜூம்ல நடக்கிற விஷயங்கள், அந்த விசுவலைசேஷன், அந்த கற்பனை உலகத்துக்கு நம்மள நிறைய இடத்துல அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது? எனக்கு மிகவும் பிடித்தது என்னன்னா அந்த தொப்பையில வந்து அதை கட்டி அது ஃபுல்லா காமிப்பாங்களாம் அந்த இடத்த. அவங்க சொன்னாங்களே அங்க இருக்க ஆட்கள் அவங்க அத காமிப்பாங்க அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் இங்க இருந்து வந்து அவங்க ஃபுட்டு ஏன்னா எல்லாரும் ஆசைப்படுவாங்க. போதே ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல உணவு எப்படி இருக்கு, ஏதாவது ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வந்து குடுக்கணும் அப்படி எல்லாம் நினைப்பாங்க. சோ அந்த ஜூமியர் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க வந்து ஏதாவது உணவு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த உணவை இங்க இருந்து தேர்ந்தெடுத்து அந்த சமையல் கலைஞர்கள் வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றதும், அப்புறம் பரிசு பொருட்கள் நீங்க உடனே ஆர்டர் பண்ணீங்கன்னா அது உடனே இங்க வந்துரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து முதல்ல அவர் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா 5 நாள் பயணம், இந்த இடத்துக்கு போலாம், இப்படி எல்லாம் போலாம், காலையில இதை பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜூம்ல எப்படி அதை பார்க்க முடியுங்கிற அந்த கதாசிரியர் சொல்றதும், அந்த பச்சை துணியெல்லாம் கட்டி இருக்கு. சோ இது வந்து அங்க அதே ரொம்ப அந்த ஒவ்வொரு படியா கதாசிரியர் கொண்டு போறாரு பாருங்களேன். இது பேக்கேஜ் இப்படி, இந்த பேக்கேஜ்ல என்னென்ன நடக்கும் அப்படி அப்படின்னு ஒவ்வொரு அந்த குணா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி என்னையா இது பச்சை பச்சையா அப்ப அவர் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் அவர் வரிசையா சொல்றாரு பாருங்களேன். சரி ஐரோப்பாவில போற இடம், அப்புறம் ஜோடியா அங்க வச்சிருக்காராம். இங்க 2 ஜோடி இல்லாம இந்த 2 ஜோடிக்கு அங்க ஒரு ஜோடி வச்சு நீங்க சொன்ன மாதிரி கேமரால வச்சு, அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த தொழில்நுட்பத்தோட அந்த விசுவலைசேஷனுக்கு அதுக்கு அவங்க அறையில வந்து அந்த வெளிச்சம் வருமா, சத்தம் வருமா, காற்று எல்லாம் அதெல்லாம் வந்து என்னவோ
அங்க இருந்து நடந்து, அதாவது ஜூம்ல தான் தேனிலவு நடக்குதுங்கிறத வந்து அவரு நேர்ல நடக்கல, இங்கதான் நடக்குங்கிறதுக்கு வந்து நிறைய உத்திகள், நிறைய என்ன சொல்றது, உவமானங்கள்லாம் சேர்த்து அந்த அந்த சொன்னதே ஒரு பிரமிப்பா இருக்குல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா சகோதரி. அதாவது இப்போ தேன் ஜூம் வந்து எதுலயும் குறைபாடு இல்ல. அவங்க வந்து ஆமா. ஐரோப்பா எல்லாம் போன மாதிரியே அவங்க வந்து முழு இத வந்து கதாசிரியர் குடுத்துட்டாரு. நீங்க சொல்ற மாரி ஒரு பிரயாணம் போகுறோம் அப்டின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம். ஒரு 5 நாளா, எதிர்பார்ப்பு. 4 நாளா தங்குறது, சுத்தி பார்க்கறது எல்லாமே அதோட அதோட அனுபவிக்கிற அந்த இதெல்லாம் வந்து அப்டியே எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. முழுமையா ஃபுல் இருந்தது அந்த பேக்கேஜ். கதைய படிக்கும்போது. ஆமா எந்த குறைபாடும் இல்ல இல்லைங்களா? எதையுமே நம்ம வந்து விட்டுட்டாரு அப்டின்னு சொல்ற மாதிரி இல்ல. முழுமையா இருக்கு அந்த இது. அதுல எனக்கு அந்த அப்பா வந்து குணா அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியா சொல்ற மாதிரி, ஆஹ் அ- இங்க உட்கார்ந்துட்டு உப்புமா சாப்பிடணுமா. அந்த உப்புமா, அதாவது அந்த உப்புமாவை நம்ம குடும்பத்துல எப்பவுமே சாப்பிடுற ஒரு பொருளையும் அப்படின்ற அந்த ஒரு உணவையும் அதுல சொல்லிட்டு, அதே ஒரு நையாண்டியா, இங்க உட்கார்ந்துட்டு உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு அவன் எப்படி அங்க ஐரோப்பாவை பார்க்க முடியும். அதே அப்புறம் அந்த சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா? எனக்கு கொஞ்சமா பிடிக்கும். ஆனா உப்மா சம்பந்தப்பட்ட சில நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப பிடிக்கும். நெறைய திரைப்பட காட்சிகள்லாம் வந்திருக்கு. கதாசிரியருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் உப்மா. அதனாலதான் உப்மாவ இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அவரு சிறந்த நகைச்சுவைகள் நெறைய பார்த்திருக்கோம் திரைப்படத்திலயும் சரி. அதெல்லாம் உப்மா சம்பந்தப்பட்டதா வருமா? இதுலயும் உப்மா வருமான்னு நெனச்சேன். ஓ! இதுலயும் உப்மா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அது அது சம்மந்தப்பட்டத வந்து சொல்லும்போது, உப்மாவ இங்கேயே உட்கார்ந்து வீட்லயே சாப்பிடலாம். இங்க வரைக்கும் திரையில சாப்பிடுறதுக்கு என்ன? அப்படிங்கிற மாரி இந்த குணாங்கிற அந்த தந்தை கேரக்டர் வந்து அப்படி கிண்டலா நீங்க சொன்ன நையாண்டியா சொல்றாரு. ம். நல்லா அப்படி இருந்தது. அவரோட ஆசையா என்னன்னு தெரியல. பட் அத வந்து அறிவாளித்தனமா அவர் வந்து உ என்னது தேனிலவுக்கு போனா பரிசுகள் வாங்கணுமா. அதாவது இதெல்லாம் ஒரு வழக்கம். அதாவது அந்த அங்க போனா ஏதாவது வாங்கணும். ஒரு என்னது அதோட ஞாபகமா ஏதாவது நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதெல்லாம் எப்படி வாங்குவ? அப்படின்னு அந்த தந்தை கேட்கிறாரு. அப்ப அந்த ஜூமியனும் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு. அத அவரு வர்ணிச்ச விதமும் நீங்க கவனிச்சீங்களா? தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க அவரு என்ன சொல்றாரு? அது கடைக்கு இவங்க போறது கடைக்கு அதே ஆமா. அவங்களே ஆர்டர் பண்ணிருவாங்களாம். ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிருவாங்கன்ற அதுதான் சொல்றேன். இவர் வந்து குணா வந்து ஒரு இடத்துல வந்து முட்டுக்கட்டை போடுறாரு. இத பண்ண ஆமா. முடியுமா? அத பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. ஆனா ஜூமியன்ற வந்து அந்த கதாபாத்திரம் வந்து எல்லாத்துக்கும் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு நான் விடை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி தெளிவா வந்து நம்ம எதுக்கு மேல கேள்வி கேட்க முடியாது. ஏதோ எங்க கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு பால் போடுறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அடிச்சிடுறா. சிக்ஸர் தான். அந்த பரிசு வாங்குறதுக்கு அவர் அங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, கதாசிரியர் சொல்றாரு, இங்க இருந்து பேரமும் பேசலாமா. இங்க இருந்தே பேரமும் பேசி, அந்த பொருள வாங்குனவங்க, அந்த பொருள வந்து அங்க இருக்கிற அந்த 2 பேர் வாங்கி, அத வந்து இங்க நமக்கு அனுப்பி வச்சுருவாங்களாம். 2, 3 நாள்ல அவங்க ஆசைப்பட்ட மாரியே பார்சல்லயும் வந்துரும். கதாசிரியர் கற்பனையே பட் அதெல்லாம் ஒரு ரொம்ப யோசிச்சு, ரொம்ப தெளிவா எங்க எங்க சொல்லணுமோ அதெல்லாம் அந்த ஜூமியன் கேரக்டர் வழியாவும் பட் ஜூமியனும் அதுக்கு எதுவும் குறைச்ச மாதிரி இல்ல. அவரும் நடுவுல நையாண்டி என்னை குணா வந்து என்னென்ன சொல்ல வராரோ அதுக்கேத்த மாதிரி அவரும் ஒரு என்ன சொல்றது தயாரான ஒரு பதிலோட தான் வந்திருக்காரு. அதான் அவங்க கதாசி சொல்ல நீங்க என்ன கேக்குறீங்களோ அதே போல 2 நாள்ல கைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. அதுவும் ரொம்ப எனக்கு சுவாரஸ்யமா இருக்கு இவங்க ஒண்ணுன்னா படிக்கும் பொழுதும். அப்புறம் அந்த அப்பாவி குணாங்கிறத வந்து அவர் என்ன சொல்றாரு, மனசுக்குள்ள வீரமா, டேய் டேய் நடிக்காதடா நடிக்காதடா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்னு. அப்ப அந்த அம்மாவுடைய நிலைமை, மாமியாருடைய என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத கதாசிரியர் எப்படி கொண்டு போயிருக்காங்க? மாமியார் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். எதுவா இருந்தாலும் அதாவது இவரு கேக்குறாரு எவ்வளவு செலவாயிடுச்சு அப்படின்னு. நீங்க ஏன் கவலை பண்றீங்க? மாமியார் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்றக்கெல்லாம் 12,000 வெளிய வந்து கட்டிட்டாங்களாம். அவங்க புத்திசாலித்தனமா வந்து எங்க இவரு வந்து கணவர் வந்து பின்னாடி கூட்டிட்டு வந்து பேசி
ஏதாவது குழப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. முன்னாடியே கட்டணத்த செலுத்திட்டு அவங்க அறிவாளின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஆனா ஏமாந்தது என்னவோ குணா தான் கடைசியா. அவரோட பாக்கெட்ல தான் 12,000 போயிருக்கு. இன்னொரு இடத்துலயும் நான் அப்படியே அவங்க சொல்றது என்னன்னா, அ இங்க அந்த உப்புமா சாப்பிடுறதுன்னு சொன்னாரு இல்லையா? அப்ப வந்து அவங்க வந்து ஒ அந்த இடத்துக்கு போனோம்னா, நம்ம அந்தந்த ஊர்ல இருக்கிற உணவ சாப்பிடுவோம் இல்லையா? ஆசைப்படுவோம் இல்லையா? அப்ப அந்த மாரி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, அங்க என்ன உணவுகள விட இங்க இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுவாங்களாம். பட் இவரு அங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறவங்க சமையல்காரங்கள் வந்து அத சமைச்சு அறைக்கே கொண்டு வந்து குடுத்துருவாங்களாம். அவங்க அங்க ஆர்டர் பண்றதும் இல்லாம, அ இங்கே அ ஆட் இங்கே தேர்ந்த சமையல்காரங்களே இங்க ரெடி பண்ணியிருக்காங்களாம். அவருடைய பேக்கேஜ வந்து அந்த எப்படியாவது விக்கணுன்றதுக்காக ஆமா. அந்த எல்லாமே ஏ டூ அந்த இசட் அவர் சொல்லிட்டாரு. அந்த எதுவுமே விட்டு வைக்கல. அந்த கதாசிரியர் அதையெல்லாம் யோசிச்சிருக்காருங்க பாருங்களேன். அந்த போற இடம், அங்க இருந்த அந்த தட்பவெப்பநிலை, அங்க போய் பரிசு வாங்குறது, அங்க போய் சாப்பிடுறது, இப்படி எல்லாமே அந்த அந்த தொழில்நுட்பக்கு இந்த பச்சை இது இருக்கிறது, அது எப்படி செய்வாங்க, இங்க சமையல்காரர்கள் டெலிவரி வந்துரும். இப்படி அந்த தொழில்நுட்ப பிரம்மாண்டத்த வந்து ஆசிரியர் ரொம்ப எளிமையா, அதே நம்ம நம்ம மனசுல தங்குற மாரி ரொம்ப நையாண்டியா நெறைய சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே பிரமிப்பா தான் இருக்கு. அவர அதை பாராட்டியே ஆக வேண்டும். அவருடைய அந்த கண்டிப்பா நையாண்டியோட சகோதரி. கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அடுத்த பதிவுக்குமே நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அடுத்து என்ன இருக்கும் அப்டின்ட்டு. அடுத்த கதையோட இதுக்கு. ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணும் படிக்கும்போதும் ஏன்னா வந்து கடந்த கதைகள நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா? ஒரு வார்த்தைகள். அந்த ஸ்லீப்பர் செல்ஸா இருக்கட்டும், இல்ல முதல்ல இந்த இதுக்கு முன்னாடியே நெறைய வந்திருக்கு. இந்த பல்லியும் தலையணையும் கூட நான் கேட்டேன். அந்த மாரி கதைகள்லாம் வந்து ஒண்ணொண்ணும் அந்த கேரக்டர் அந்த ரோல பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ற விதமா இருக்கட்டும். அது எல்லாமே வந்து ரொம்ப நகைச்சுவையா வந்து நம்ம வந்து சிரிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. நெறைய திரைப்படங்கள் பார்த்ததையும் திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து நம்மளுக்கு ஏன்னா இது வந்து வித்தியாசமா நம்ம யோசிக்கிறோம். நம்ம வந்து அத வந்து நினைச்சு பார்க்கிறோம். இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு. சோ நமக்கும் வந்து ரொம்ப உத்வேகமா தான் இருக்கு. நல்ல ஒரு அவருடைய கற்பனையோட ஒண்ணத்த கேட்கறதுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொல்ற மாரி நானும் நினைக்கும்போது, அந்த "விண்ணை தாண்டி வருவாளா?" அப்படின்னுங்கும்போது, இவரு வந்து "ஜூம் தாண்டி வருவாளா?" அந்த முதல் கதை நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த "ஜூம் தாண்டி வருவாளான்னு" அந்த ஒரு ஏக்கத்தோட அந்த தலைப்ப வச்சு, அதுல அந்த பெண் பார்க்கும் படலத்த விவரிச்சு, அதுல மாமியார வந்து இவன் வந்து ஏங்குறதும், அதுல அவங்க அப்பா பண்றதும், அதுல ஜூம்காரங்க என்னென்ன புரோட்டோகால் பண்ணது, இல்ல மாமியார் என்னென்ன இது மாரி இதெல்லாம் நீங்க நாத்தனார் நான் செய்யணும். மெயினா நாத்தனார் விட்டுட்டீங்களே! நாத்தனாரோட ட்விஸ்ட்டு. ஆமா, ஆமா. நாத்தனார். அதே அதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா அந்த ஜூம் தாண்டி வந்தாளா அந்த மாரி அந்த அந்த கதையிலயும் அவர் நெறைய நையாண்டியா சொல்லியிருந்தாரு. அவருடைய அந்த விசுவலைசேஷன் அந்த அந்த கற்பனை திறன்கள் அத மிக எளிமையா கொண்டு வரது எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடித்தது இருந்தது. அதே மாரி நம்ம டாம் டூம் கல்யாணம் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். டாம் டூமா பெருசா டாம் டூம்னு போட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணணும். இவர் அதே ஜூம்லன்றதுனால அது டாம் ஜூம் கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு அந்த கதையில நம்ம பார்த்த போதே வந்து அந்த கல்யாணத்துல என்னென்ன நடக்கணுமோ பட்டு புடவையிலேருந்து பட்டு முகக்கவசத்துலேருந்து நிறைய அங்கேயுமே அவர் அந்த மாமியார் அவங்க அந்த புகைப்படக்காரர் அவங்க ஃப்ரேம்ல வரல இவங்களை கொண்டு வந்து வர்றது அப்படின்னு அந்த கல்யாணம் படலம் பெண் பார்க்கும் படலமோட இந்த கல்யாணம் எப்படி நடந்தது இன்னும் சுவாரஸ்யம் பண்ணாரு. அதை விட இப்ப பாத்தீங்கன்னா இது அடுத்த படி அதுக்கும் மேல ஏன்னா கல்யாணம் கூட நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட தம்பி கல்யாணமும் இப்படிதான் நடந்துச்சு. அது ஆமா ஒத்துக்கிறேன். ஆனா தேன் ஜூம் ஆமா வந்து நினைச்சு கூட பார்க்கல. இந்த அளவுக்கு நிறைய தேனிலவே ஆனா மிஸ் அதுவும் பண்ணிட்டாங்க அந்த டைம்ல. ஆக்சுவலி இது மாதிரி நடக்கும்ன்ற ஒரு நடந்திருக்கலாம் கூட தோணுது இல்ல என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிமேட்டு நடக்கும் கண்டிப்பா. நடந்திருக்குமோ நடக்கலையோ இத கதைய பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்தா கண்டிப்பா நடக்கும். அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கதையாசிரியருக்கு தான் போகும். அது அந்த நம்ம தொடர்ந்து நம்ம இது 3வதாக பார்க்கிறோம். அதனால அவருடைய வார்த்தை ஜாலங்கள், சொல் ஆளுமைகள் இதெல்லாம் உண்மையிலேயே
இப்ப கடைசியில அவர் எப்படி முடிச்சிருக்காரு? உங்ககிட்ட என்னோட கருத்து சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இல்ல இது ஒரு நல்லாதான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த கடைசி எக்ஸ்பெக்ட் பண்ண வரி மாதிரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடைசி குணா வரி மயங்கி விழுவதை விழும்போது எதிர்த்தால் புடிச்சிட்டாரு. ஜூமி ஆ. புடிச்சிட்டாங்க. ஏன்னா ஜூமிக்கு தான் எதிர் தெரியுமே. ஜூமி தான் ஃபர்ஸ்ட்டே எல்லாமே பிரெடிக்ட் பண்ணிட்டாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம். சோ வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கணவர் வந்து அவர் என்ன அதிர்ச்சிக்குள்ளாவாருங்கிறதெல்லாம் ஜூமி தெரிஞ்ச மாரி தான் அது புடிச்சதும். நல்லா இருந்தது. ஒரு நல்ல எண்டிங்கா தான் எவ்வளவு இருந்துச்சு. எவ்வளவுக்கு ஒரு எவ்வளவு நகைச்சுவையோட அந்த முடிச்சிருக்காரு கடைசியும். மன்னிக்கவும். ஆ. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு குணா அவர்களை தவிர்க்கணும்னு ஜூமியன் முயன்றாரோ, அவளுக்கு அளவுக்கு கதாசிரியர் குணாவையும் விட்டு கொடுக்காம, அதே மாதிரி கதாபாத்திரத்த அந்த வரிகளையும் அவர் நல்ல தெளிவாக கொண்டு போயிருக்காரு. அதே சமயத்துல இந்த மாதிரி ஜூமியன்கள்ல ஏன் இந்த பெண்கள் இப்படி நம்புறாங்க? அத பத்தி உங்கள் கருத்து? ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த பிரஸ்டீஜ் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல மாமியார் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டிகள் தான் அகைன். தன்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட இதோட யார் இது பண்ணணும். அது அகைன் மாமியார் சம்மந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு ம். முன்னாடி ஏன்னா ம். ஜூமி அவங்க சைடு தான் இருக்காங்க. அவங்க இப்போ இந்த கட்சிக்கு வந்துட்டாங்கன்றாங்க. சோ அந்த மாதிரி அந்த ஆளுமைய கொண்டு வராங்க. தன்னோட ஆளுமைய இது பண்ணணும். ஒரு கல்யாணம் ஆச்சு அப்டின்னா, அதுக்கு அடுத்து வந்து தான் தான் அப்படிங்கிற மாதிரி இப்பத்துல இருந்தே, அப்படிங்கிறத அந்த இடத்துல கொண்டு வராங்க. சோ அது நம்ம வழக்கத்துக்கு உள்ளானத வந்து நகைச்சுவையோட கொண்டு வர்றாரு ஆசிரியர். ஏன்னா அது புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவங்கள வந்து தப்பான ஃப்ரேம்லயும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மாமியார்னாலே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி, இத வந்து அந்த ஜூமியோட கனெக்ட் பண்ணி கொண்டு வராரு. ஆ கரெக்ட். நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது இப்படி இந்த மாரி இவ்ளோ செலவு பண்ணி செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நையாண்டியா ஒரு ஜூமியன் கதாபாத்திரம் மூலமா அவர் வந்து அவரை ஏமாற்றுறாருன்னு சொல்லாம, இந்த மாரி அவங்க வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க. இதெல்லாம் தேவையா? அப்படின்னு நம்மள ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பையும் நம்ம கதாசிரியர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா சகோதரி. எல்லாமே நகைச்சுவையோட சொல்லும்போது யார் மனதையும் புண்படுத்தாம, அதை எஸ். சிந்திக்க சரியா வைக்கிறது தான் சொன்னீங்க. நகைச்சுவை. அதேதான். அத வந்து இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மாமியாரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பண்ண தப்பான ஏன்னா வந்து ரொம்ப ஆடம்பர செலவு பண்றாங்க. இந்த அளவு ஆடம்பர செலவு தேவையில்ல. ஆனா இருந்தாலும் அத நகைச்சுவையா கொண்டு வந்து, நம்மளுக்கு சிந்திக்கிறவங்க சிந்திக்கணும் கண்டிப்பா. நகைச்சுவையோடயே சிந்திக்கும்போது அது யார் மனதையும் புண்படுத்தாது. மனதிலயும் அது ஆழமா பதியவும் செய்யும். அதனால அது நல்லாவே இருந்தது அந்த கதையோட முடிவு. அந்த 3 கதாபாத்திரத்திலயும் நம்ம அழகா கொண்டு வந்து அந்த ஜூமியன் மூலம் எப்படி ஏமாத்துறாங்க, ஏமாற நம்ம கூடாது என்ற ஒரு கருத்தையும், அதே மாதிரிலாம் ஆடம்பர செலவும் தேவையில்லை அப்படின்னு எல்லாமே ஒரு கதம்பமா கொண்டு வந்து கடைசியில குணா மயங்கி விழும்போது அவன் தாங்கி பிடிக்கிற மாதிரி சொன்னதுதான் மிகவும் அருமையா இருந்தது. இப்போ நம்ம அடுத்து என்ன கொண்டு வருவாருன்ற ஒரு ஆர்வமும் என்னுள்ள அப்படியே முளைச்சுக்கிட்டே பெரிய மரமா கண்டிப்பா, கண்டிப்பா. வளர்ந்துருச்சு. எனக்கும் மிகுந்த ஆர்வத்தோட காத்துக் கொண்டிருக்கிறேன் சகோதரி. அதுவும் நீங்க படிச்சு நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களோட அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட நீங்க அத படிக்கிற ஒண்ணும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, நன்றி. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இத பாக்குற எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்த இதுக்காக. மிக்க நன்றி. இதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த கதாசிரியர் அவரு கதை, அவருடைய வரிகள் தான் நான் இங்க படிக்கிறேன். அந்த வரிகள், அவர் எழுதின வரிகள ரொம்ப ரசிச்சு, அதனால வந்த என்ன சொல்றது எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதெல்லாம். பட் அதே சமயத்துல அவர் ஏதாவது ஒரு கருத்தும் சொல்றாரு. நகைச்சுவை மட்டும் சும்மா நையாண்டி பண்ணாம ஒரு கருத்தும் நம்ம சொல்லும் பொழுது, இந்த தாங்கி பிடிச்சதுலேருந்து இனி அடுத்து என்ன தலைப்பு கொண்டு வர போறாருங்கிறது நானும் யோசிக்கணும். அடுத்து என்ன கொண்டு வருவாருன்னு தெரியல. பட் உங்களுடன் இந்த கதையை கலந்துரையாடியதில் மிக்க நன்றி. அடுத்து நாம் கதாசிரியர் அடுத்த கதைக்காக நம்ம காத்திருப்போம். நன்றி மோகனப்பிரியா. நன்றி சகோதரி. நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.